நான் வந்து ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதில் ஒரு ஹோட்டலோட ஓனர், ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பேசுகிறாரு. மட்டன் பிரியாணி வந்து ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுங்க. நீங்கள் மிட் நைட்டில் கூட சாப்பிடுங்க. அதை சாப்பிடக்கூடாது, டயட் ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறவங்கலாம் பைத்தியக்காரனுங்க, அவனுங்க பேச்சை கேட்காதீங்க, இப்படியெல்லாம் பேசியிருந்தார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக இந்த கோச்சிங் ஜேர்னியில் இருக்கேன். பீப்புளுக்கு ஃபிட்னஸ் சொல்லிக் கொடுக்குறது, டயட் சொல்லிக் கொடுக்குறதுல இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களோட 20s 30ஸ்லேயே இன்சுலின் போட்டுக்கிறவங்கள. அவங்க காமனாக என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், முன்னாடியே எனக்கு ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தா என் லைஃப் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த இன்சுலின் குத்திக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட வலி என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி லூசுத்தனமாக வந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்கள கேட்டு, நீங்களும் அதே போல் நம்ம ஒரு நாளைக்கு 4 பிரியாணி சாப்பிட்லாம், ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட 20s 30ஸ்ல நல்ல ஒரு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்குள்ளே உங்களோட ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட 70s 80ஸ்ல கூட மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் 20s 30ஸ்ல ஒரு நாளைக்கு 4 மட்டன் பிரியாணி, மிட் நைட்டில் பிரியாணி, எல்லா ஃபுட்டும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிட தெரியல அப்படின்னா, உங்களோட 30s 40ஸ்ல கூட உங்களோட ஃபேவரட் ஃபுட்ஸை வந்து உங்களால் வந்து டேஸ்ட் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்போம். ஃபுட்டுக்கு பதிலாக மெடிசனை ஃபுட்டு மாதிரி சாப்பிட்டுட்ருப்போம். இந்த சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சொல்கிறத கேட்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லை நம்ம சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட கற்றுக்கோங்க. பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஃபிசிக்கை பயங்கரமாக பில்ட் பண்ணுங்கள்.